ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான லவ் ஆஃப் டெவில்ங்கிற ஒரு அனிமியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எபிசோட் 4 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ நீ மூன்லைட் ஃபேமிலி ஆள் தானேங்கிற மாதிரி கேட்குறான். நீ எப்படி கண்டுபிடிச்சுங்கிற மாதிரி அம்மா கேட்டு ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ இன்னும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு சிமிலரான ஒரு விஷயம் இருக்கும், ஆரோஸ் யூஸ் பண்ணுவீங்க. உன்னை வாட்டி பார்க்கும் போது உன் கையை நான் பார்த்தேன், உன் கை ஆரோஸ் யூஸ் பண்ணுற கைங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு லைட்டாக டவுட் இருந்தது. அதே சமயத்தில் ஒன்று நான் உன் முடியை தொட்டு பார்க்கும்போது அதை கன்ஃபார்மே பட்டேன், நீ ஒரு மூன்லைட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆள் தானே. இப்போ என்ன அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி என்கிட்ட சொல்ல போறியா? உன் ஃபேமிலிக்கு நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். உன் ஃபேமிலி ஒரு நைட்ஸாக தான் இருந்தீங்க, எங்கள் கிங்டமோட முக்கியமான நைட்ஸில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தீங்க. உங்களை அதுலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு நடந்த எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம் அவன் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. நம்ம எமாவை அவமானப்படுத்திருக்காங்க மூன்லைட் ஃபேமிலியில் இருந்ததுனால. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம எமாவும் லைட்டாக வருத்தப்படுறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோடய ஃபேமிலி நேம் நான் வெளில சொல்லிட்டு அவமானப்படுறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நீ இன்னும் தப்பான வழியில் போயிட்டுருக்க, உனக்கு என்னால் ஒரு நல்ல வழியை காட்ட முடியும், உங்கள் ஃபேமிலியோட ரெப்புடேஷனை நீ திருப்பி பெற முடியும், அதுக்கு நீ என் கூட ஜாயின் பண்ணணும். நீ இப்போ போயிட்டுருக்க வழி சரியான வழின்னு உனக்கு தோணுதா? உன்னோட ஃபேமிலி ரெப்புடேஷனை திருப்பி கொண்டு வரதுக்கு என்னால் முடியும். ஏன்னா நான் ஒரு நோபல், உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன், நீ யோசிச்சு முடிவை சொல்லு. வெளில என்ன நடக்குன்னா சோல்ஜர்ஸும் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ யமாவும் அப்படியே கிளம்பி போகிறா. உள்ளே நம்ம ஹீரோவும் நான் சரியான பேசுனா தப்பாக பேசுனா தெரியல, சரி வீடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஹீரோன்னு நினைக்கிறோம். அடுத்த சீனே நம்ம காட்டு பையிலும் யமாவும் ஒரு இடத்துல இருக்காங்க மேலே ரூஃபில். அப்போ நம்ம யமா மட்டும் இதை நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவன் சொல்கிறது ரைட்டானுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீனே அவன் காலில் அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் குதிரை எடுத்துகிட்டு வேகமாக நம்ம யமாவும் நம்ம காட்டு பையிலாம் போயிட்டுருக்காங்க. யாருக்காக போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்காக தான். நம்ம ஹீரோவாக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மார்வல் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வந்துட்டு அவன் எங்கள் மாஸ்டருங்கிற மாதிரி சொல்கிறான். என் அம்மாவும் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் நைட்டு கால் எடுக்கிறீங்களே, அல்ல நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், உங்க கூட நைட்டாக நான் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாவ. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் எதுக்கு ஒன்று நைட்டாக எடுக்கணும், நான் ஆல்ரெடி உனக்கு ஆஃபர் கொடுத்தேன், நீ தான் ஏற்றுக்காம போயிட்டேங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் மண்டி போட்டு நான் உங்கள் ஆனரபிள் நைட்டாக இருப்பேன், நான் உங்களுக்கு ராயல்ட்டியாக இருப்பேன், என்ன சீரியஸ் எனக்கு ஏற்றுக்கோங்க நைட்டாக, என் வாழ்க்கையில் உயிர் போகிற வரையும் உங்கள் கூட போராடுவேன். அதை கேட்ட நம்ம ஹீரோவான், நான் எதுக்கு ஒன்று நைட்டாக எடுக்கிறேன், அதுவும் இல்லாமல் நீ எனக்கு ராயல் இருப்பேன்னு சொல்கிற, எதுக்காக? ஏன்னா நீங்கள் மட்டும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க, வேறு யாருமே கொடுக்கல மூன்லைட் ஃபேமிலிக்கு. சரி அப்போனா ஓகே, நீ ஒன்று நான் நைட்டாக எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே கீழே இறங்கி வந்து, நீ தான் என்னோடய ஃபீமேல் ஃபஸ்ட்டு நைட்டாக இருக்க போகிற, உன்னை என்னோடய நைட்டாக நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நான் உங்கள் நைட்டானதுனால எனக்கு உங்களோட பேர் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பமாக இருக்குங்கிற மாதிரி இந்த யமா பொண்ணு கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னோட பேர் தெரிஞ்சுக்கணுமா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறியா? நான் இந்த கிங் இருக்கார்ல, அவரோட மூத்த பையன் நான் தான். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த சிட்டியை நான் தான் ரூல் பண்ண போகிறேன். நீ என்னோடய பேர் கேட்டல, பேர் என்ன சொல்கிறது? ஓகே, இந்த கிங்டமில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ஒரு அழகான பேர் வச்சுருக்காங்க, அந்த பேரை சொல்லி நீயே கூப்பிடு, இடியட். அதை கேட்ட அம்மா, என்ன இடியட்டா? இடியட்னா உங்களை கூப்பிட்றாங்க, உங்கள் பேர் இடியட்டா? அடுத்த சீனே இங்கே சிட்டியில் இருக்க நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்துடுறா. அப்போ மார்வல் கதவை தந்ததுக்கப்புறம் யங் மாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்கிற மாதிரி சொல்கிறோம். ஹீரோ கீழே இறங்கினதுக்கப்புறம் யங் மாஸ்டர் வந்துட்டார், எல்லா மரியாதை சொல்லியிருக்கேன்னு அங்கே இருக்கிற ஹவுஸ் கீப்பர்ஸ் எல்லாருமே நான் தலை வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹவுஸ் கீப்பரை ஒன்று காட்டுறாங்க. அவர் தான் இந்த ஹவுஸ் கீப்பருக்குலாம், யங் மாஸ்டர் உங்களை நாங்கள் வரவேற்கிறோங்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம ஹீரோ கண்டுக்காரமே போகிறேன், ஆனால் நான் கண்டுக்கார மாதிரி இந்த ஹவுஸ் கீப்பரும் அப்படியே கூடியே போகிறாரு. நான் உங்களுக்கு வழிகட்ட எப்படி போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கூட வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோலாம் பார்த்து, ரொம்ப பழைய வீடு மாதிரி இருக்குது, இனிமேல் இந்த ஹவுஸ் கீப்பரை நம்ம யோனே கூப்பிடலாம். அதுக்கு யோவும் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் இது ரொம்ப பழைய வீடு தான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டினது, இது கணக்கே இல்லை, எத்தனை வருஷம் கட்டினதுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் தான் இப்போ எங்கள் கிங்டமோட எல்டர் சன், அதனால் இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தமாகும். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரெடிஷன் மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்டெடி ரூம் மாதிரி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அங்கே தான் ஃபஸ்ட்டு போகணும். உங்களுக்கு அங்கே போக விருப்பம் இல்லைன்னா நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் எங்கள் மாஸ்டருங்கிற மாதிரி இந்த யோ சொல்கிறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோவும், சரி கண்டிப்பாக போகலாமே, ட்ரெடிஷன் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு என் கூட வாங்கங்கிற மாதிரி ஒரு கதை ஓப்பன் பண்ணிட்டு, எங் மாஸ்டர் இந்த வழியாக வாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகிறான். உள்ளே போய் அவங்க பார்க்குற புக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓல்டான புக்ஸாக தான் இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்றா தான் இருக்கும். இங்கே கிங்டமோட எம்பையரோட பழைய பில்டிங்னா சும்மாவா,
அதே சமயத்தில் இது பழைய பில்டிங் சொன்னால் கூட எவனும் நம்ப மாட்டான். அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற எல்லாமே புதுசு மாதிரியே ஹீரோவும் சேர் மாதிரி இருக்க இடத்துல உட்காடுறாங்க. உட்காந்துருக்கப்புறம் அந்த ஹவுஸ் கீப்பர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேமிலி எஸ்டேட்டில் இருக்கிற புக்கு அக்கௌண்ட்ஸ் புக்கெலாம் நீங்கள் பார்க்கணும். சரி அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்க்குறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஓகே எங்கள் மாஸ்டருங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. கிளாப் தட்டுறாரு. தட்டினதுக்கப்புறம் நிறையா ட்ராலி நிறைய எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ, என்னடா இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்க, இவ்வளோ அக்கௌண்ட்ஸையும் நான் படிக்கணுமா? சாரி எங்கள் மாஸ்டர், எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே வரவே இல்லை பல வருஷமாக. இப்போ தான் நீங்கள் தான் வந்திருக்கீங்க. சரி அப்போனா ஓகேன்னு நம்ம ஹீரோவும் ஒரு புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம் அக்கௌண்ட்ஸ்லாம். அதை படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற நிறைய செலவு ஆகுது, ஆனால் வரவு எதுவுமே வர மாட்டேங்குது. செலவு மட்டும்தான் நிறைய ஆகிட்டுருக்கு. அதே சமயத்தில் டேக்ஸும் மக்கள் யாருமே தரதில்லை போல இருக்குது. ஆமாம் எங்கள் மாஸ்டர், எனக்கு ரொம்ப நிறைய செலவாகிட்டுருக்கு. பீப்புள்ஸ்லாம் பணம் தரலன்னு இம்மா அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு சாரி எங்கள் மாஸ்டர், நான் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோன்னு தெரியும். ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. எதுவுமே இப்போ யாருமே பணம் தர மாட்டேங்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்ஸில் இயர்லி நமக்கு எந்த இன்கமும் இல்லை. இது சுத்தமாக டைம் வேஸ்ட்டு. ஒரு ஐடியா கூட உங்களுக்கு தோணலையா எப்படி இன்கம் வர வைக்கிறதுன்னு? நாங்களும் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்களாம், எங்களால் எதுவுமே பண்ண முடியல எங்கள் மாஸ்டர். இந்த அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நானே உங்களுக்கு சொல்கிறேங்கிற மாதிரி இந்த சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு நீங்கள் வெளில போங்க, நான் தனியாக அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நானே படிச்சுக்கிறேன். ஓகே எங்கள் மாஸ்டர், நீங்கள் எது வேணாலும் என்னை கூப்பிடுங்க. அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வெளில கிளம்பி போயிடறான். வெளில கதவை முன்ட்டு வந்ததுக்கப்புறம் இவனை எல்லாம் இடியேட்டுங்கிறாங்க. ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இடியட் மாதிரியே இல்லையே. அடுத்த சீனே நைட் ஆன மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அது வரையும் அந்த அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன டைம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் போல இருக்குது. இங்கே இன்கமும் வர மாட்டேங்குது, பீப்புள்ஸ்ன்னு எந்த ஒரு பணமும் வரி பணமும் வர மாட்டேங்குது. இப்படி ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ண போகிறதே தெரியல. நான் தான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணோம். விளக்கு மாதிரி ஒன்று இடம் எழுதிட்டுருக்கு. அது திடீர்னு அப்படியே அந்த பக்கம் சாயுது. அதை பார்த்ததுக்கப்புறம் யாரோ இங்கே இருக்கீங்க, யார் அதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்கான். சுற்றி பார்க்குறான். ஃபுல்லாக அங்கே பெயிண்டிங்ஸு புக்ஸு மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன நடக்குது? ஆனால் யாரும் என்னை பார்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிடு. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. என்னோட இலியூஷனாக இருக்கும் போல். சரி ஓகே, திரும்பி இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிப்போம். அப்போ அப்படியே அந்த காஃபியை குடிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. அது அப்படியே கண்ணு அசைகிற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோவை பார்க்குற மாதிரி. ஹீரோ கையில் ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து அப்படியே ஓரக்கனாலும் நம்ம ஹீரோவை பார்க்குறான். யாரோ பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்ததுக்கப்புறம், பெயிண்டிங்கில் இருக்க மீசக்கார அங்கிள், நீங்கள் தானே என்ன பார்க்குறீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் என்ன பார்க்காத, நானும் உங்களை பார்த்துட்டேன். இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும், அதை புரிகிற மாதிரி இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன். யமாவை எதுக்கு நம்ம ஹீரோ டீமில் சேரணுங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுப்பான்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்ட்ராங்ஃபுல்லான டீம் தேவை. ஏன்னா நம்ம ஹீரோ கிங்டமே ரூல் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கான். யமாவோட ஃபேமிலியோட ரெப்புடேஷன் அவர் காப்பாற்றுறதுக்காக யமாவை அந்த டீமில் ஜாயின் பண்ணியிருப்பா. யமாவோட ஃபேமிலி நைட்லேருந்து விலகினதுக்கப்புறம் யமாவோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால அவங்க யாருமே மதிக்க கூட இல்லை. இப்போ அவளோட ரெப்புடேஷனை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டீமில் அவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்கா. 2 பேருக்குமே பெனிஃபிட் தான் இருக்குது. இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.